பேக் டு தலைவி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து டீ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டீ ரெசிபில வந்து இஞ்சி டீ எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த இஞ்சி டீ வந்து நான் 3 பேர் வந்து குடிக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் சொல்றேன் உங்களுக்கு. நான் அதை எப்படி செய்யறாங்கிறத வந்து பார்க்கலாங்க. இஞ்சி டீ செய்யறதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ், இந்த ஸ்லைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 1.5 டம்ளர் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்திருக்கேன். நான் நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பூன்ல வந்து 3 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இஞ்சி டீ எப்படி செய்யலாங்கிறத வந்து பாத்திரலாங்க. ஒன்றரை கிளாஸ் பாலை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்துல ஊத்திருக்கேன். நான் இந்த 1.5 கிளாஸ் பாலுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் நான். சரிங்களா, இந்த 1.5 கிளாஸ் பாலுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த டம்ளர் தான் மெஷர் பண்ணிருக்கேன் நான். இந்த டம்ளர் மெஷர்மெண்ட்ல வந்து 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி. இந்த பால் நல்லா காயட்டுங்க. அதுக்கிடையில நம்ம வந்து இஞ்சிய நல்லா வந்து இடியோர்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா காயுது. பால் வந்து பொங்கி வரட்டும். அந்த பொங்கி வர ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா தீய வந்து சிம்மில் வச்சுக்கிறணும். பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த கொதிச்சு வர ஸ்டேஜ்ல தீய சிம்மில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து எடுத்து வச்ச ஸ்லைஸ் இஞ்சி வந்து இடியோர்ல போட்டு இடிச்சு இதுல போட்டுக்கிறோம். இதுல வந்து 3 ஸ்பூன் வந்து டீ தூள் இருக்குது, அதையும் போடுறேன். உங்களுக்கு டிகாஷன் பத்தலாட்டினா உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ டீ கொஞ்சம் பிரஸ்ல வச்சுக்கலாம். டீ நல்லா கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிக்குது. இப்ப டீ நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் டீ நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் வந்து டிகாஷன் நல்லா இறங்கி டீ நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, டீ நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் என்ன பண்றீங்கன்னா எடுத்து வச்சிருக்க அந்த சுகரை வந்து இதுல போட்டுறோம். சுகரை வந்து இதுல போட்டுறோம். இப்ப இந்த டீயை நல்லா இப்படி கலக்கி விட்டுறலாம். இப்ப வந்து டீ தூள் சுகர் ரெண்டுமே கொதிக்குது. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் எடுத்து இந்த மாதிரி டீயை வந்து அலம்பி விட்டுக்கோங்க. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டீ ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுக்கு மேல ஃபில்டர் வச்சு இந்த டீயை ஊத்துறோம். இப்போ டீ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு.
இப்போ இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்பயும் குடிக்கிறோம் போல டம்ளர்ல ஊத்தி ரெடி பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப்ல ஊத்தி நம்ம ஈவினிங் டைம்ல டீ குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல இந்த டீக்கு ஏத்த மாதிரி முறுக்கு மிச்சர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் நேம் வந்து தலைவி கிச்சன். தேங்க்யூ.